வணக்கம் டேரக்டர் சார். சொன்னாங்க, எல்லாமே துரோகம்னு சொல்லிட்டு ஒரு சாங்ஸ் வருது. அது வந்து இமான் சாருக்கும் வந்து துரோகம் நடந்திருக்குன்ட்டு. அந்த சாங்ஸ் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு என்ன தோணுச்சு மைண்ட்ல? யாருக்கு தான் சார் நடக்காம இருக்கு? யாரெல்லாம் அவங்கவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு இருக்க தானே செய்யும். ஸோ அது வந்து அந்த மாரி ஒரு வரி பாவிஜய் போடும்போது இன்னும் ரிலேட்டபிளா இருந்தது. அது வந்து எனக்கு மட்டும் இல்ல. அது கேட்கிறவங்க யாரா இருந்தாலுமே அவங்கவங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் இல்லையா? ஸோ அத வச்சு பார்க்கும்போது ஓகே ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கே. ஒண்ணும் இல்ல. இப்ப அந்த அந்த வரிய பத்தி யாரும் ஒண்ணும் நாங்க பேசிக்கவும் இல்ல, ஒண்ணும் இல்ல. பட் அதே விஷயம் வந்து இயக்குனருக்கு அவருக்கும் அது ரிலேட் ஆயிருக்கு. ப்ரொடியூசருக்கும் அது ரிலேட் ஆயிருக்குன்னும்போது, அது ரொம்ப ஒரு காமன் ஃபேக்டரா இருக்குன்னு பார்க்கும்போது, ஓகே. அப்போ ஏன்னா ஒரு ஒரு கலை அந்த படைப்பே சார் அது எத்தன பேருக்கு அது ரிலேட் பண்ணுதுன்றது தானே விஷயம். அது ஒரு வரி, ஒரு பாடலுடைய வரி அது ரிலேட் பண்ணுதுன்னா சந்தோஷம் தானே. சார், இப்ப இந்த ஸ்டேஜ்ல எல்லாருமே இன்ஃப்ளூயன்சர் சொல்லியிருந்தாங்க. ஆனா, நீங்க வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்ஃப்ளூயன்சர் மீட் வச்சு ஒரு சங்கம் ஒண்ணு ஆரம்பிச்சீங்க. ஆமா. அது எந்த லெவல்ல இருக்கு? இப்ப இன்ஃப்ளூயன்சர் தான் வந்து சினிமாவ ஆட்டி படைக்கிறாங்களா? ஆமா. ஆனா வந்து நீங்க சொல்லும்போது என்ன சொன்னீங்க? நாங்க ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணி அவங்கள நீட்டா பண்ணுவோன்னீங்க. ஆனா, இப்ப இன்ஃப்ளூயன்ஸ் கிட்ட போம்போது எல்லாமே பணம் கேட்கறாங்க. அதிக லெவல்ல காசு கேட்கறாங்க. ஒரு சின்ன ரிவ்யூ கூட. அது நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல இன்ஃப்ளூயன்சர்ஸ் அசோசியேஷன் வந்து சவுத் இந்தியன் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அசோசியேஷன் அதனுடைய பிரசிடெண்ட்டா இருந்து நான் ஆரம்பிச்சு ஏறக்குறைய 5 நிகழ்வுகள் நடத்திட்டோம். நேற்று முன்தினம் கூட தருமபுரியில மிகப்பெரிய 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்வு, விருது வழங்கும் நிகழ்வு நடந்தது. அது ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. தனிப்பட்ட இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன பண்றாங்கங்கிறதுக்கு வந்து இன்ஃப்ளூயன்சர் சங்கம் வந்து பொறுப்பேற்காது. ஒட்டுமொத்தமா எங்க சங்கத்துல வந்து அது மிகச்சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. இவ்வளோ அமௌண்ட் குடுத்தா தான் என்னால ஒரு படத்த ரிவ்யூ குடுக்க முடியும், நல்லா குடுக்க முடியும்னு சொல்றாங்க. ஆனா வந்து அவங்கள போயிட்டு ஃபாலோ பண்ற ஆளுங்க வந்து போய் படம் பார்க்குறது கிடையாது. அவங்கள மட்டும் தான் ஃபாலோ பண்றாங்க. சினிமாவுல இருக்கிறவங்களுக்கு வந்து படம் பார்க்குறவங்க போய் போய் தியேட்டர் போய் இல்ல பார்க்குறாங்க. சங்கத்தின் மூலமா வந்து நீங்க அணுகுறப்போ, அதுக்கு நாங்க பொறுப்பேற்கலாம் ஒழிய, தனிப்பட்ட சங்க உறுப்பினர்கள் செய்யறதுக்கு நம்ம இல்ல பொறுப்பேற்க சார், நீங்க ஒரு முடியாது. நடவடிக்கை எடுக்கலாம்ல. இது மாரி ஏமாத்துறவங்கள வந்து நம்ம பேன் பண்ணலாம்னு ஆமா, சொல்லலாம்ல. நிச்சயமா, நிச்சயமா அத செய்யலாம். தேசிய அவார்டு வந்து தொடர்ந்து வந்து நல்ல படங்களுக்கு தான் வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் பயங்கர சர்ச்சையாயிருக்கு. இப்போ வந்து நீங்கள் இந்த வா மாமா வாரியா வா மச்சு வாரியான்னு இந்த பாட்டு போடுறீங்க. இந்த வருஷத்துக்கான தேசிய அவார்டு வந்து 2027 உங்களுக்கு கிடைக்குமா? அப்படி கிடைச்சா நீங்கள் ஏற்றுப்பீங்களா அந்த பாட்டுக்கு? ஏன்னா வந்து நிறைய சர்ச்சையாயிருக்கு. சார் அதான் சொல்றேன். இந்த பாட்டுக்கு, அந்த பாட்டுக்கெல்லாம் தாண்டி ஒரு தேசிய அளவுல நம்மளுடைய மாநிலத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குதுன்னா, அது நம்ம ஒட்டுமொத்த தமிழர்களுடைய வெற்றியா தான் சார் அத நம்ம பார்க்க முடியும். அவ்வளோதான். ஸோ அது வந்து அதான் சொல்றேனே, எப்பவுமே ஒரு வெற்றி அந்த படைப்புக்கு உண்டான வெற்றியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில சில நேரங்கள் அது வந்து கரெக்ட் ஆமான்னு சொல்லுவாங்க. சில நேரம் இல்லங்க. அதுக்கெல்லாம் அவ்வளோ தகுதிலாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் எப்பவுமே அத எப்படி பார்க்குறேன்னா, ஒருத்தருடைய டிராவல், அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க, அவங்க என்னவா இருந்திருக்காங்க, இதே துறையில எத்தனை ஆண்டு காலமா அவங்க அது வந்து ரொம்ப அந்த இடத்தை தக்க வைப்பதற்குண்டான உழைப்பை எவ்வளோ போட்டிருக்காங்க. அதெல்லாம் சேர்ந்து ஒரு அதுக்குண்டான முத்தாய்ப்பா வந்து ஒரு விஷயம் ஒண்ணு நடக்கும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில வந்து நடக்கும். அது அவங்க குடுக்கப்படுற விருது வந்து அதுக்கு தகுதியானதா, இல்லையான்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து மாற்று கருத்து இருந்துகிட்டே இருக்கும். அது எல்லாருடைய விமர்சனத்துக்கு உள்ளான ஒரு விஷயம் தான். பட் அதை தாண்டி ஒரு நபருக்கு, அதுவும் நம்மளுடைய தமிழ்நாட்டில சேர்ந்த ஒருத்தருக்கு அது கிடைக்குது அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது, அப்படிதான் நம்ம சந்தோஷப்பட்டுக்கணுமே ஒழிய, ஓகே நம்ம தேசிய விருது அளவுக்கு நம்மளுடைய தமிழருக்கோ, இல்லாட்டி இங்கிருந்து நம்ம திரைத்துறையில தமிழரா இருக்கிறாங்களோ இல்லையோ, பட் இந்த திரைத்துறையில நம்ம தமிழ் திரைத்துறையில இருந்து ஒரு சாதனை பண்றாங்க. அந்த சாதனையாளருக்கு ஒரு விருது வழங்கப்படுதுன்னா, அது நம்ம மாநிலத்தோடைய ஒரு ப்ரைடா பார்த்துட்டு போகணும்னு தான் நினைக்கிறேன். அவ்வளோதான். அதை தாண்டி இது தகுதியானதா, இல்லையா அப்படின்ற அந்த ஆய்வுக்குள்ள போவானான்னு நினைக்கிறேன் நான். இமான் சார், நீங்கள் நேஷ்னல் அவார்டு பேசினால கேட்குறோம். நேஷ்னல் அவார்டு ஜூரி மேலேயே நிறைய குற்றச்சாட்டு வருது. அவங்க வந்து நம்மளுக்காக உரிமையாக போராடி வாங்கியிருக்கணும். மலையாளத்துலேயோ பெங்காலியோ பேசி வாங்குறாங்க, நம்மளுக்கு வாங்கலை. தகுதியான படம் நிறைய படம் இந்த வருஷமே வந்து அவ்வளோ உள்ள படங்களுக்கு வந்து கிடைக்கல. தகுதி இருக்கோ இல்லையோ சில சிபாரிசில் வாங்குறாங்க அப்படிங்காங்க. நீங்கள் நேஷ்னல் அவார்டுங்கனால உங்கள் அதை கருத்தை பற்றி அதான் அது வந்து ஆக்சுவலா ஒருத்தர் எடுக்கிற முடிவு கிடையாது சார். நம்ம இங்கிருந்து பார்க்கும்போது நம்ம மாநிலத்துக்கு இது கிடைச்சிருக்கலாமே, இதை பண்ணியிருக்கலாமே, இங்க இருக்கிறவர்கள் இதை சொல்லியிருக்கலாமே, இதுக்காக வந்து போராடி வாங்கியிருக்கலாமே, அதெல்லாம் நம்மளுடைய கேள்விகள் இருக்கும். பட் அந்த ஜூரியில இருக்கும்போது வெறும் நம்ம அது வந்து தமிழுக்கு உண்டான குரலா மட்டும் இருக்காது. அது ஒவ்வொரு மாநிலத்திலயும் அவங்களுடைய படங்களும், திரைப்படங்களும் ப்ளஸ் என்ன திரைப்படங்கள் இங்க நம்ம அனுப்பப்படுது. இப்போ வந்து ஒவ்வொரு அவார்டுக்கு விஷயத்துக்கும் வந்து அந்த திரைப்படம் முதல்ல அதுக்காக முறைப்படி அனுப்பப்பட்டிருக்கா? அவங்க அத பார்க்குறாங்களா? அவங்களுக்கு வந்து அது வந்து காட்சியளிக்கப்பட்டிருக்கா? அவங்க முறைப்படி அத வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. நெறைய படங்கள் தகுதியான படங்கள் இருக்கும். பட் அந்த கமிட்டிக்குள்ளேயே போயிருக்காது. அந்த கமிட்டிக்குள்ள ஸ்க்ரீனிங்குள்ளேயே போயிருக்காது. அப்போ எப்படி வந்து அவார்ட் நீங்க எதிர்பார்க்க முடியும்? இதெல்லாம் விஷயங்கள் இருக்கு. ஸோ ப்ளஸ் அங்க ஸ்க்ரீன் பண்ண படங்கள் தாண்டி, அங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கு உண்டான அந்த ஜூரி, அத தாண்டி அந்த ஜூரிஸ் எல்லாருமே கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்கிறதுன்னு இருக்கு இல்லையா?
இதில் வந்து பல பல ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ அதனால் வெறும் நம்ம இங்கே தமிழை சார்ந்து இங்கே இருக்கிற ஜூரி மெம்பர்ஸை மட்டுமே ஏன்னு கேள்வி கேட்குறதோ குற்றம் சொல்கிறதோ அது வந்து சரியாக இருக்காதுன்னு என்னுடைய அபிப்பிராயம் சார். முகேன் சார், நீங்கள் பிக் பாஸில் அவங்களே சொன்னாங்க உங்கள் சீசன் வந்து அவ்வளோ பெரிய சீசன். நீங்கள் வந்து நடிகர் மாத்திரம் இல்லை, நீங்கள் வந்து பாடகர், நீங்கள் வந்து பாடலாசிரியர் எல்லாமே ஆயிடுச்சு. ஏன் இவ்வளோ கேப்பு? உங்களை வந்து தமிழ் சினிமாவில் ஏமாற்றிட்டாங்களா, இல்லை ஏமாந்துட்டாங்களா, இல்லை சரியான இது பண்ணலையா? இல்லை அப்படி கிடையாது சார். ஆக்சுவலி என்னென்னா, இடம் பொருள் ஏவல் அப்படி இருக்கு இல்லையா? ஸோ காலம் தான் வந்து ஒவ்வொரு ஒரு ஒரு மனிதனோட காய் நவுத்தி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி பாடல்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு தான் இருக்குது. இப்போ சோஷியல் மீடியா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ சோஷியல் மீடியான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு கான்டென்ட் போட்டால் 10 பேர் பார்ப்பாங்க. அப்போது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு கான்டென்ட் பார்த்தா ஒரு ஆள் தான் பார்ப்பாங்க. என்ன ரீசன்னா, த க்ரோத் அவ்வளோ அதிகமான இன்ஃப்ளூயன்சஸ், அவ்வளோ அதிகமான விஷயங்கள் வந்து ஃப்ளட்டட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம செய்கிறப்ப அது தெரியாமல் இருக்கலாம். ஸோ நான் நிறைய பாடல்கள் ரீசெண்ட் டைமில் பண்ணியிருந்தேன். பொதுவாக ஒரு ஒரு 80% தெரியுது, 20% தெரியல. எப்போ ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. பட் ரிலீஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் தான் போய் பார்ப்பாங்க, தேடுவாங்க. ஏன்னா அவங்களோட அல்கரிதம் மாறி இருக்கும். அவங்க சர்ச் பண்ணுற அல்கரிதம் யூடியூப்பில் இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும், அந்த மாதிரி. ஸோ இந்த ஒரு அடிப்படை தான். மற்றபடி பாடல்கள் பண்ணிகிட்ருக்கேன். படங்கள் 2, 3 படங்கள் வருஷலாம் தொடர்ந்து வரப்போகுது. ஸோ ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஒரு கேப் வந்து என்ன விடுதுன்னா, சில தாமதங்கள் இப்போ ப்ரொடக்ஷன் சைடில் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து தவிர்க்க முடியாத சில காரணங்கள் சொல்லலாம் இல்லையா? எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லையா? ஸோ அந்த அந்த ஒரு கேப் தான் தவிர்த்து நல்ல கான்டென்ட் வந்து எப்பயுமே கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ நல்ல கான்டென்ட் தேர்ந்தெடுத்து பண்ணிகிட்ருக்கேன். ஹாய் முகேன். தேங்க்யூ சார். சொல்லுங்கள் அக்கா. வணக்கம். வணக்கம். இப்போ வந்து நீங்கள் மலேசியா டு சென்னை வந்து படம் பண்ணிட்டு இருக்கீங்களா? Yes, அக்கா. இந்தியாவில் செட்டில் ஆகிற ஐடியா இருக்கா? அடுத்தடுத்து என்னென்ன படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு அப்டேட் கொடுங்க. கண்டிப்பாக்கா. டெஃபினட்டாக ஐடியா இருக்குது. இந்தியாவில் செட்டில் ஒரு ஐடியா இருக்குது. என்னோடய ஃபேமிலியெல்லாம் முழுசாக மலேசியாவில் தான் இருக்கிறாங்க. ஸோ நான் வந்து ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டான ஒரு பர்சன். ஸோ அதனால் நான் பேக் அண்ட் ஃபார்த் ட்ராவல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். எனக்கு இங்கே அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப இங்கே இருந்து ஒரு ரீசெண்ட் டைமில் படம் பண்ணுறப்போ ஒரு 3 மந்த்ஸ், ஒரு 4 மந்த்ஸ், 6 மந்த்ஸ், 8 மந்த்ஸ்லாம் கூட இருந்திருக்கேன். ஸோ 8 மந்த்ஸ் இங்கே இருந்து ஃபுல் ஸ்ட்ரெச்சாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ட்ராவலிங் தான் இருக்குது. அடுத்தடுத்த எக்ஸைட்டிங்கான படங்கள், ப்ராஜெக்ட்ஸ், பாட்டு இதெல்லாமே வரிசையில் காத்துட்ருக்கு. இந்த நிறம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு அப்டேட்டாக வரும்க்கா. முகேன் சார், அண்ணன் கேட்ட கொஸ்டினோட இது தொடர்ச்சி தான். சொல்லுங்க. ஏன்னா பிக் பாஸில் ஜெயிச்சவங்க எல்லாருமே தான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஆனால் வந்து கூட இருக்கிறவங்க வந்து நிறைய படம் பண்ணிடுறாங்க. ஏன் நீங்கள் வந்து ஹீரோசம் தான் பண்ணணும், இல்லை மற்ற வேறு கேரக்டர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கீங்களா? அப்படி கிடையாதுண்ணே. நல்ல கேள்வி. தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங். நான் இன்னைக்கு கூட பேசியிருந்தேன், எங்களுடைய டீமில் பேசியிருந்தேன். ஆக்சுவலி ஹீரோ மட்டும் பண்ணோன்னு கிடையாது. எல்லா கதாபாத்திரமும் இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஹீரோவை வச்சு ஸ்டாரி பண்ணுறதோட ஸ்டாரி தான் ஹீரோவாக இருக்குது நிறைய இடங்கள்ல. அது மாதிரி நிறைய படங்கள் கூட நீங்கள் சொல்லலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டூரிஸ்ட் ஃபேமிலி, அது வந்து ஹீரோ ஓரியன்ட் ஃபிலிம் கிடையாது. அந்த ஸ்டாரி வந்து ஒரு ஹீரோ. அந்த மாதிரி நல்ல கதாபாத்திரம் உள்ள எந்த ரோல் கிடைச்சாலும், ஒரு வில்லன் கிடைச்சாலும் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குது. நல்ல கதாபாத்திரம் ரோல் கிடைச்சாலும் பண்ணணும்னு ஆசை இருக்குது. கண்டிப்பாக அதை நோக்கி